அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 12ஆம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறதுங்க. இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வகையில் இந்த பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, நவக்கிரகங்களினுடைய அமைப்பு பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா, மே மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. பலவிதமான திருப்பு முனைகள் கொண்டதான வாழ்க்கையை அமைக்க பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் மேன்மையுடன் காணப்படுவீங்க. அதாவது சிறப்பு மிகுந்து காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அந்தஸ்து, பதவி உயர்வு, அது மட்டும் இல்லாமல் புகழ், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வெளி வட்டாரத்தில் கௌரவம் அதிகரிக்க செய்யுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் நினச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்பும் அதிகப்படியாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள தேவை கிடையாது. ஆனால் குரு பகவானினுடைய பெயர்ச்சி நல்ல பலன்களை கொடுத்தாலும் அடுத்து நடைபெறக்கூடிய அந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது தங்களுக்கு சில சிக்கல்களை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடந்து முடிந்த சனி பகவானினுடைய பெயர்ச்சியின் தாக்கத்தில் இருக்கக்கூடிய தங்களுக்கு சனி பகவானும் மற்றும் ராகுவும் இணைந்து கொடுக்கக்கூடிய கெடு பலன்கள் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் ஒரு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கெடு பலன்கள் கொடுக்கலாம். ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவானினுடைய பார்வை இருக்கிறதுனால, குரு பகவானினுடைய பெயர்ச்சியின் காரணமாக தங்களுக்கு நிகழக்கூடிய அந்த கெடு பலன்கள் கூட ஓரளவுக்கு தவிர்க்கப்படும். சுப பலன்களாக அது மாறவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறக்கூடிய தன்மை பெற்றவர்களாக விளங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஒரு விதத்தில் சாதகமாகவும் ஒரு சில விதங்களில் சோதனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலையும் இருக்குங்க. அதிலும் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்க செய்யலாம். தொழில் வளர்ச்சி அடைவீங்க. வேலைகளில் இருந்த நெருக்கடியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் பண விரயம் அதிக அளவில் ஏற்படும். அப்படிங்கிறதுனால விரயத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மனம் விரக்தியோடு காணப்படும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், சின்ன விஷயத்தை கூட முடிக்க முடியாமல் சிரமப்படுவது உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட சங்கடங்களும் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நிலவக்கூடிய கிரகங்களினுடைய அடிப்படையில் திடீர் திருமண யோகம் பலருக்கும் ஏற்படுங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா வேற்றுமொழி பேசுபவர்கள், அது மட்டும் இல்லாமல் வேற்று இனத்தவர்களை திருமணம் செய்யக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கு. இருந்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சியால் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட குரு பகவானினுடைய பார்வை இருக்கிறதுனால எளிதில் நீங்கள் சமாளித்து விடலாம். குடும்ப உறவுகளிடம் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து செல்வதும் அவசியமான ஒன்று. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த காலம் பொருளாதார நிலையில மற்றும் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திடீர் வரவு, திடீர் அதிர்ஷ்டம், நீண்ட நாட்களாக வர வேண்டிய தொகை உள்ளிட்டவை தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. பெரும்பாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல தங்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிலையில பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்குவது, பங்குச்சந்தை முதலீடு, அப்படி இல்லைன்னா பெரிய
அளவு முதலீடு செய்கிறது, இவை எல்லாத்தையும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா நெருக்கடி ஏற்படலாம், பிரச்சனைகள் உண்டாகலாம், நஷ்டம் ஏற்படலாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீண்ட காலமாக வேலையில் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு, இடமாற்றம் ஆகியவை கிடைக்கப்பெறுவீங்க. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வுடன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வோ இல்லை வேறு ஏதாவது ப்ரமோஷனோ கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும். புதிய வேலை தேடுறவங்க தாராளமாக அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குரு பெயர்ச்சிக்கு பிறகு தொழில் ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நிதிநிலை மற்றும் பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் கூட எந்த விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்க்க வேண்டும். புதிய முயற்சிகளை பல முறை சிந்தித்த பிறகு செயல்படுத்த வேண்டியது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. விநாயகர் வழிபாடு மனக்குழப்பத்தை தீட்டி தெளிவை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க. உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க. இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. புதிய எதிரிகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க. மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது. அது உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனையையும் பகைமையையும் ஏற்படுத்திவிடும். அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எரிச்சலாக இருக்கும். வேலைகளையும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி, இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி கொஞ்சம் எரிச்சல் வரத்தாங்க செய்யும். அதனால் மனதை எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி, தியானத்தை மேற்கொள்ளுங்க. தினமும் காலையில் வேலைக்கு போவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துட்டு நீங்கள் வேலைக்கு செல்வது நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்கு நினைத்தாலும் நீங்கள் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வீங்க. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு, உடன் பிறந்தவர்களினுடைய உறவு எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வகையில் இக்காலம் அமைய பெறலாம். வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, விட்டு போன நல்லது மீண்டும் உங்கள் கைக்கு சேரவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று மேம்பாடு இருக்குங்க. இரவுல நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இறை நாமத்தையும் தினமும் இறைவன் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. அதே சமயம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிங்க. நினைச்சதை விட வேலையை நல்லபடியாக நடந்து முடிய கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம். இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி தீராத குழப்பங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. அதே சமயம் உடல் அசதி, மன சோர்வு போன்றவை உருவாகலாம். இருப்பினும் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமைய பெறுகிறதுங்க. எத்தனை நாள் தான் இது போல் கஷ்டத்திலேயே வாழறது அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென அதிர்ஷ்டமும் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. திடீரென பணம் காசு வரும். திடீரென கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுடைய பக்கம் சாதகமாகவும் அமையும். அப்படி ஒரு சூப்பரான வாய்ப்பு உங்களுக்காக எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி சந்தோஷமாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க. அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சல் எல்லா விஷயத்துலையும் இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வதோ இல்லை திட்டமிட்டு ஒரு செயல்கள் காரியங்களில் செய்யறதையோ நீங்கள் செய்ய பாருங்க. அதில் கொஞ்சம் அலைச்சலும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம்.